இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓல்டு ஆக்டிவாக்கும் இப்போ உள்ள ஆக்டிவா 6Gக்கும் டயர் சைஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டயர் சைஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எந்த டயர் சைஸ் வந்து போடணும், ஆக்டிவாவுக்கு எப்படி அந்த டயர் வாங்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு ஆக்டிவா பற்றி பார்த்துடலாம். ஆக்டிவாவோட டயரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90-100-10. இந்த 90-100-10ங்கிற டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கும் பேக் வீலுக்கும் ஒரே சைஸு தான். இதில் 90-100-10ங்கிற டயர் சைஸுங்கிறதுல 90ங்கிறது டயரோட அகலம், அதில் 100ங்கிறது டயரோட அகலத்திலிருந்து 100% டயரோட சைடு வந்து உயரம் இருக்கும். 10ங்கிறது வீலோட இன்ச்சு சைஸு. இந்த டயர் சைஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓல்டு ஆக்டிவாவுக்கு. இப்போ ஆக்டிவா 6Gக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90-90-12. இதே பேக் வீலுக்கு ஓல்டு ஆக்டிவாவில் இருக்கிற டயர் சைஸே கொடுத்துருக்காங்க 90-100-10. இதில் 90-90-12னா 90ங்கிறது டயரோட அகலம், அந்த அகலத்தில் 90% சைடோட உயரம் இருக்கும். வீலோட இன்ச் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவா 6Gக்கு இந்த ஃப்ரண்ட்டு டயர் சைஸ் தான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க 90-90-12ன்னு. இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, முன்னை விட இது வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். பழைய 90-100-10ங்கிற டயர் சைஸில் 206 கிலோ வந்து லோடு வைக்க முடியும். இந்த புது டயர் வந்து பார்த்தீங்கன்னா 212 கிலோ வரைக்கும் லோடு வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதே போல் இந்த வீல் சைஸ் வந்து 12 வீல் இன்ச்சில் இருக்கிறனால மேடு பள்ளம், குழி, வேகத்தடையில், அப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டயர் வாங்கும்போது இந்த 4 விஷயத்தை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுடைய வண்டியோட டயர் சைஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கில் கொடுத்துருக்கிற டயர் சைஸை செக் பண்ணி வாங்குங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட டயர் சைஸ் வந்து ஃப்ரண்டில் 90-90-12 இருக்கும், பேக்கில் 90-100-10 இருக்கும். இந்த சைஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வாங்குங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து ஃப்ரண்டில் தான் யூஸ் பண்ண முடியும், பேக் வீலுக்கு வந்து பேக்கில் தான் யூஸ் பண்ண முடியும், மாற்றி யூஸ் பண்ண முடியாது. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏர் ப்ரெஷர் வந்து ரெக்கமெண்டட் ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணி வைங்க. அந்த ஏர் ப்ரெஷர் கரெக்டாக வைக்கிறதுனால உங்கள் டயரோட லைஃபு மைலேஜ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிராண்டட் டயர் சைஸாக வாங்குங்க, தெரியாத பிராண்டாக வாங்காதீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று, நீங்கள் வாங்குகிற டயர் வந்து டியூப்லெஸ்ஸாக அந்த டியூப் டயரை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. டியூப் டயர்லேயும் அவைலபிளாக இருக்குது, டியூப்லெஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்குகிற டயர் வந்து டியூப்லெஸ்ஸாக டியூப் டயருங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.